நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஏப்ரல் 27 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு உயரழுத்தம் வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் நீடித்து கொண்டிருக்க அரபிக்கடலோரமும் வங்கக்கடல் ஓரமும் சற்று வெப்பம் குறைவாகவும், அதே உயரழுத்தம் உள்ளே பயணிக்கும் பொழுது வெப்பம் அடைந்து அனல் காற்றாக உள் மாவட்டங்களிலே பயணிக்கிறது. குறிப்பாக ஈரோடு மற்றும் கரூர், பரமத்தி, திருச்சி, சேலம், நாமக்கல்லாம் மிக உச்சபட்ச வெப்பநிலையை எட்டி இருக்கிறது. கடலோரம் 100 டிகிரிக்கு கீழாக இருக்கிற நிலையில் கடலோர மாவட்டங்களின் சற்று உள்ளே கூட 100 டிகிரியை தொட்டு விடுகிறது. படிப்படியாக மேற்கே போக போக 101, 102, 103, 104 என்று 107, 108 டிகிரி வரைக்கும் ஈரோடு பதிவாகி கொண்டிருக்கிறது. 109ஐயும் எட்டி 109ஐயும் தாண்டிய நிலையில் தற்பொழுது பாளையங்கோட்டை முதல் ஆரல்வாய்மொழி முதல் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் இந்த கடுமையான வெப்பம் நிலவுகிறது. இதில் நம்பர் 1 இடம் ஈரோடு பிடித்து கொண்டிருக்கிறது. அதில் சில புள்ளிகள் குறைவாக கரூர், பரமத்தி, சேலம் போன்றவை பிடித்து கொண்டிருக்கிறது. ஆக ஆரல்வாய்மொழியும் 104, 102க்கு குறையாத வெப்பம். ஆந்திர எல்லையோரமும் 104. ஆக இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கும். இம்மாத இறுதி நாட்களிலே மத்திய மாவட்டங்களிலே சற்று கூடும். 107, 108 என்பது 109ஐ எட்டும். 110ஐ கூட தொடலாம். ஆனால் 110ஐ தொடுவதற்கு உறுதியான வாய்ப்பில்லை. ஆனால் வரக்கூடிய மே முதல் வாரத்தில் உயரழுத்தம் சற்று விலகி கிழக்கு திசையில் இருந்து மேற்கு திசை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய காற்றை அது இருக்கும் இடத்தின் காரணமாக அதோட காற்றோட வரத்து மற்றும் போக்கு தென் கிழக்கு திசையிலிருந்தும் தெற்கு திசையிலிருந்தும் வடக்கு திசை நோக்கி பயணிக்கும் என்பதனால் ஈரோட்டில் உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பம் இனிமேல், அதாவது இம்மாத இறுதிக்கு பிறகு மே மாத முதல் வாரத்தில் 1, 2, 2 விட 3, 4, 5 தேதிகள் எல்லாம், மே 3, 4, 5 தேதிகளில் எல்லாம் திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி திருத்தணி 111 டிகிரியை எட்டலாம். 44 டிகிரி செல்சியஸை எட்டலாம். என்ன எட்ட அதிக வாய்ப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி திருத்தணி 111 டிகிரியை எட்டுவதற்கு வாய்ப்பு அதிகம். அதே போல் சென்னையை பொறுத்த வரைக்கும் கடலோரம் 100 டிகிரிக்கு கீழ் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் சற்று உள்ளே வந்து மீனம்பாக்கத்திலிருந்து 100 டிகிரியை தாண்டும். அதற்கு மேற்கே போக போக 101, 102 என்று எட்டி காஞ்சிபுரமும் 111 டிகிரி எட்டுவதற்கு வாய்ப்பு. மீனம்பாக்கத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. ஆனால் மீனம்பாக்கத்தில் 101 டிகிரியாக இருக்கும், காஞ்சிபுரத்தில் 111 டிகிரியாக இருக்கும். அந்த டிஸ்டன்ஸிலே 10 டிகிரி வேறுபாடு இருக்கும். மீனம்பாக்கம் 102 கூட தொடலாம். மே முதல் வாரத்தில் மீனம்பாக்கத்தில் மரங்கள் இல்லாத இருக்கிற காரணத்தினால நுங்கம்பாக்கத்தில் வெப்பநிலை சற்று குறைவாகவும் மீனம்பாக்கத்தில் அதிகரித்தும் காணப்படுகிறது. இதே நிலையில் உள்ளே செல்ல திருவண்ணாமலை, ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து உள்ளே போக போக வெப்பம் அதிகமாகி காஞ்சிபுரமும் வேலூரும் திருப்பத்தூரும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆரணி, திருவண்ணாமலை இது எல்லாமே 110 டிகிரியை எட்டும். மே மாத முதல் வாரத்தில் வேலூரும் திருத்தணியும் 111 டிகிரியை எட்டும். காஞ்சிபுரமும் 111 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 44 டிகிரி செல்சியஸை எட்டும். அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சி 104 இருப்பது 105, 106 என்று 107 வரைக்கும் போகலாம். அதே போல் 108 கூட போகலாம். தருமபுரியும் கிருஷ்ணகிரியும் சற்று மேலும் உயரும்.
ஆனால் ஈரோடு தொடர்ந்து அதே நிலையில் இருக்கும். இன்றைக்கு 2 நாளைக்கு ஒரு ஏறி மீண்டும் நேற்றைய வெப்பத்துக்கே வந்து அதே நிலையில் இருந்து கொண்டே இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் 102, 105 இருக்கும். அதே வேளையில் 110, 106, 107 என்று மத்திய மாவட்டங்களும் வடக்கே செல்ல செல்ல 110, 111 என்று சென்றுவிடும். ஆனால் கடலோரம் குறைவாக இருக்கும். கடலோர மாவட்டங்களின் உள்ளே ஏற்கனவே அறிவித்தது தான், மெரினா 100 டிகிரிக்கு கீழே இருக்கும். மவுண்ட் ரோட் 101 டிகிரியை தொடும், 100 டிகிரியை தொடும். 100 டிகிரியை தொடலைனா கூட 100 டிகிரி ஒட்டி இருக்கும். ஆனால் மீனம்பாக்கம் 101 டிகிரி, 100 டிகிரியை தாண்டி 100 டிகிரிக்கு கண்டிப்பாக தாண்டி 101 டிகிரி எட்டி உள்ளே காஞ்சிபுரம் 111 டிகிரியை பிடிக்கும். 10 டிகிரி இதுக்குள்ள வித்தியாசம் இருக்கும் பார்த்துங்க. ஆகவே கடுமையான வெப்பத்தின் பிடியில் இந்த வரக்கூடிய ஏப்ரல் இறுதி உள் மாவட்டங்களும் மே முதல் வாரத்தில் உள் மாவட்டங்களுக்கு இதே நிலையில் தொடர்ந்து வடக்கே அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. வட உள்ளே வேலூர், திருத்தணி, திருவண்ணாமலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அதற்கு பிறகு மேயில் வேலூர், திருத்தணி மட்டும் கொஞ்சம் உயர்ந்தே இருக்கும்னா ஒரே வழியாக 13 போகாது, 11 தான் அதிகபட்சமாக இருக்கும். மழை வானிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம். அதாவது தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் 28, 29, 30 தேதிகளில், அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த நாள் திங்கள், செவ்வாய், இந்த 3 நாளும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி தொடங்கி குமரி வரை ஆங்காங்கே மதியத்தில் கடுமையான வெயிலுக்கிடையே கடுமையாக வெயில் அடிச்சுட்டே இருக்கும். கடலோரத்துக்கு சற்று உள்ளே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா மிக நிசப்தமாக இலைகளெல்லாம் அசையாமல் இருக்கும். அப்போ என்ன காரணம்னா காற்று லேசாகி மேலே போயிட்டுன்னு அர்த்தம். காற்று லேசாகி மேலே போயிட்டு ஈரம் முதல்ல மேலே போகும், காற்றே லேசாகி முதல்ல ஆக்சிஜன் லேசாகி மேலே போகும். பிற இடைய அதிகமான காற்றெல்லாம் லேசாகி மேலே போய் ஒரு குறைந்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். அந்த குறைந்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் பொழுது தான் கடுமையான வேர்வை சொட்டும். அதற்கு பிறகு அந்த இடத்துல மேக உற்பத்தி மேலே தலைக்கு மேலே சில நிமிடங்களில் உண்டாகும். ஆனால் அது அந்த இடத்தில் பெய்யாது. மேற்கே போய் ஏதேனும் ஒரு இடத்துல போய் குளிர்வித்து மழைப்பொழிவை லேசாக ஓடும் அளவிற்கு லேசாக மழைப்பொழிவை தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே 28ஆம் தேதி, 29, 30 தேதிகளில் கொடுக்கும். அதே நேரத்தில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அதே போல் உண்டு. தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் மதியமும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மாலை இரவும் கொடுக்கும். இப்படியே இது நடைபெற்று கொண்டிருக்க வெப்பம் மிகுந்து புழுக்கமும் வியர்வையும் அதிகரித்து மாலை இரவிலே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கொடுக்கக்கூடிய மழை 4ஆம் தேதி, 5ஆம் தேதியிலிருந்து கேரள எல்லையோரத்தில் மே 3, 4, 5 தேதிகளிலே கேரள எல்லையோரத்தில் தொடங்கக்கூடிய, கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கில் தொடங்கக்கூடிய மழை 3, 4, 5 தேதிகளிலே அது கொஞ்சம் பரவலாகி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை எட்டி அதையும் தாண்டி தென் மாவட்டத்தில் மதுரை வரைக்கும் கூட, ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் கூட, ஸ்ரீவில்லிபுத்தூரை தாண்டி சாத்தூர் மற்றும் கோவில்பட்டி வரைக்கும் கூட பெய்யலாம். ஆக தென் மாவட்டங்களுக்கு மதுரைக்கு தெற்கே வரக்கூடிய 3, 4, 5 தேதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கிறது. கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். கேரள எல்லையோரத்தில் 100% உறுதியாக இருக்கும். ஆங்காங்கே நல்ல மழை பொழிவாக கோடை மழை வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் மாலை இரவு தான் கொடுக்கும். மழை வரும் வரைக்கும் மேகம் உற்பத்தி இருக்காது. மழை என்று சொன்னார்களே, மேகத்தை காணோமே சுட்டரிக்கிறதே வெயில் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. காற்று தான் லேசாகி மேலிடும். காற்று கண்ணுக்கு தெரியாமல் மேலே இருக்கும். இரு காற்று இணைவு ஏற்படும் பொழுது திடீரென்று மேக உற்பத்தியாகி திடீரென்று இடி மழை பொழிவை கொடுக்கும். அது முதலிலே 3, 4, 5 தேதிகளிலே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தென் மாவட்ட உள்பகுதிகளையும் கொடுக்கும். அதே நாளில் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் கொடுப்பதற்கு சாதக சூழல் அதிகரித்திருக்கிறது. திருப்பத்தூர் வரைக்கும் கூட, ஆந்திர எல்லையோர மாவட்டம் திருப்பத்தூர் வரைக்கும் கூட, திருவண்ணாமலை மாவட்டத்தோட கல்வராயன் மலை மற்றும் ஏலகிரி மலை, ஜவ்வாது மலைப்பகுதி வரைக்கும் கூட, கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் ஆங்காங்கே இடிமழைக்கு சாதகம். பெங்களூரு மற்றும் மங்களூரு, மைசூரு, அப்படியே கோளாறு, தங்கவயல் மற்றும் அப்படியே ஆந்திர பகுதியோட குப்பம் பகுதி வரைக்கும், அதனை ஒட்டியிருக்கூடிய நாட்ராம்பள்ளி மற்றும் வேப்பனப்பள்ளி, இதெல்லாமே அப்படியே தருமபுரி மாவட்டத்திற்கும் ஆங்காங்கே மழை இருக்கும். முதல் வாரத்தின் பிற்பகுதியில் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வெயில் அடித்து
திடீரென்று ஒரு இடத்துல வெப்பம் அதிகமாகி அந்த இடத்துல காற்று லேசாகி மேலெழுந்து உங்களுக்கு வியர்வையை கொடுத்த பிறகுதான் திடீரென்று ஒரு மேக உற்பத்தி ஏற்படுத்தும். அந்த மேக உற்பத்தி ஒரு நாள் பெய்யாவிட்டால் இன்னொரு நாள் பெய்யாவிட்டால் இரு காற்று இணைவின் காரணமாக அழுத்தப்படக்கூடிய காற்று மேலெழுந்து காற்று அதிக அழுத்தத்துக்கு உட்பட்டு அது பனிக்கட்டியாக மாறி சரியாக ஃபார்ம் ஆகாமல் அது ஐஸ் கட்டி மழையாக கொட்டும். அது கூட ஒரு சில இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில் குறிப்பாக திருப்பத்தூருக்கு மேற்கே உள்ள மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட மேற்கு பகுதி மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்தோட மேட்டூர் குளத்தூர் பகுதி சேலத்திற்கு மேற்கே கூட வச்சுக்கலாம். தருமபுரி மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில், ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில், நாமக்கல் மாவட்ட மேற்கு பகுதி, திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு மற்றும் மேற்கு மற்றும் தெற்கு பகுதி, திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி இங்கே எல்லாம் இருக்கும். ஆனால் ஆலங்கட்டி மழை என்பது கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் இருக்கும், சற்று உள்ளேயும் இருக்கும். கோடையில் பெய்யக்கூடிய மழையில் காற்றும் இருக்கும். காற்று எப்படின்னா வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து போன பிறகு கீழே வெற்றிடம் ஏற்படும். அந்த வெற்றிடத்தை நிரப்பதற்கு மழையாக இறங்கிய பகுதியிலிருந்து ஓடோடி வரும் காற்று வெற்றிடத்தை நிரப்ப, அதுதான் கோடை மழைக்கு முன்னாடி வரக்கூடிய காற்று. அதுவும் இருக்கும். அது எல்லா இடங்களிலும் இருக்காது, அதுவும் தொடர்ந்து அது நீடிக்காது. ஒரு வெற்றிடத்தை நிரப்பியதும் அது நிரம்பியதும் நின்று போய்விடும், மழையும் நின்று போய்விடும். அப்படி ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை வரக்கூடிய மே முதல் வாரத்தில் கொடுக்க போகிறது. கடலோர மாவட்டங்களுக்கு மே 2வது வாரத்தில் எட்டி பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் ஓரத்திற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும், ஆனால் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கு எட்டிவிடும் 2வது வாரத்தில். முதலிலே இடிமழை இருக்கும், அதாவது பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் அதில் இடி மின்னல் கூடுதலாக இருக்கும். ஆக வரக்கூடிய மே முதல் வாரத்தில் தொடங்கக்கூடியது 2வது வாரத்தில் கடலோரத்தின் உள்பகுதி வரைக்கும் எட்டி பிடித்து மழை பொழிவை கொடுக்கும். அதே வேளையில் மே 3வது வாரம் 15ஆம் தேதிக்குள் வங்கக்கடலிலே ஒரு வலுவான நிகழ்வு புயல் உருவாகி ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும். தற்பொழுது ஆய்வறிக்கையின்படி சற்று நெருங்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்தமான் பகுதியில் இருந்தபடியே ஒடிசாவிற்கு போய்விடாமல், மேற்கு வங்கம் போய்விடாமல், இலங்கைக்கு நெருக்கமாக வந்து தமிழ்நாட்டிற்கு சற்று அப்பால் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக காற்று சுழற்சி எதுவும் ஏற்பட்டு மழை பொழிவை அந்த நாட்களிலே மே மத்தியில் கடலோர மாவட்டங்களுக்கும் கொடுப்ப வாய்ப்பு இருக்கிறது. ஆக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 28ஆம் தேதி தென்கடலோரத்தில் மதியத்தில் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்பின் ஆங்காங்கு இடிமழை கொஞ்சோண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையில் 3ஆம் தேதி 4ஆம் தேதி தொடங்குவது கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர தொடங்கி சற்று உள்ளே வரைக்கும் வந்து மழை பொழிவை கொடுக்கும். 3ஆம் தேதிக்கு மேல் 2வது வாரத்தில் கடலோர மாவட்டங்கள் உள்பகுதி வரைக்கும் வந்து கொடுக்கும் மேற்கிருந்து. அப்படின்னா புரிஞ்சுக்கணும், எங்கள் மாவட்டத்தின் பேரை சொல்லாதீங்க. அது திருச்சியும் வந்து கொடுக்கலாம், நாமக்கல் கிழக்கு பகுதி, சேலம் கிழக்கு பகுதியும் கொடுக்கலாம், அரியலூர் பெரம்பலூரும் கொடுக்கலாம், திருவண்ணாமலையும் கொடுக்கலாம், கள்ளக்குறிச்சி கொடுக்கலாம், விழுப்புரம் கொடுக்கலாம். 2வது வாரத்தில். ஆனால் கண்டிப்பாக வங்கக்கடலில் புயல் உருவாகும் பொழுது, ஒடிசா நோக்கி விலகி போகும் பொழுது, சற்று நெருக்கமாக வரும் பொழுது அது மே மத்தியில் நல்ல மழைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும். இது எல்லாமே வெயிலுக்கு பின், புழுக்கத்திற்கு பின், வியர்வைக்கு பின். தொடர்ந்து ஈரோடு உள்ளிட்ட தென் உள் மாவட்டங்கள் வெப்பம் உயர்ந்தே இருக்கும். இதை விட கூடுதல் வெப்பம் உயரப்போகிறது வேலூர் மற்றும் திருத்தணி. 111 டிகிரி எட்டும் மே முதல் வாரத்தில் என்பதை நினைவில் கொண்டு வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.